நாம் தமிழர் கட்சியோட தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான பத்தி ஜிபி முத்து வந்து ஒரு வீடியோவை வெளியிட்டிருக்காரு. அதுவும் அவரோட இன்ஸ்டாகிராம் பக்கத்துல வந்து பகிர்ந்திருக்காரு. இதுதான் இப்போ வந்து ரொம்பவே சர்ச்சையா மாறி இருக்கு. அப்படி எந்த மாதிரியான வீடியோவை வந்து ஜிபி முத்து வெளியிட்டிருக்காரு, அதுல என்னென்ன இடம் பெற்றிருக்கு அப்படிங்கறத பத்தி இதுல விரிவா பார்க்கலாம். நாம் தமிழர் கட்சியோட தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் வந்து சினிமாவில இருந்து தான் அரசியலுக்கு வந்தாரு. அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறமா சினிமாவை விட்டு ஒதுங்கிட்டார் அப்படின்னே சொல்லலாம். இப்போ ரீசெண்டா விக்னேஷ் சிவன் இயக்கத்துல வரக்கூடிய எல்லைக்கை படத்துல முக்கியமான கதாபாத்திரத்துல நடிச்சிருக்காரு. இப்படி இருக்கக்கூடிய நிலையில தான் ஜிபி முத்து வந்து தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான பத்தின ஒரு வீடியோவை, சர்ச்சையான வீடியோவை வெளியிட்டிருக்காரு. இதுதான் இப்ப பரபரப்பா பேசப்பட்டு வருது. இப்போ நம்ம சொல்ல போனோம் அப்படின்னா சினிமா பிரபலங்கள் மாதிரியே இப்போ ரீசெண்ட் டேஸ்ல வந்துட்டு யூடியூப் பிரபலங்கள், இன்ஸ்டாகிராம் பிரபலங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க. அதுல வந்து டிடிஎஃப் வாசன், ஜிபி முத்து அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேரை சொல்லிக்கிட்டே போகலாம். இதுல என்ன அப்படின்னா ஜிபி முத்து வந்து அவரோட வெகுளித்தனமான பேச்சுக்களால வந்து ரொம்பவே கவரப்பட்டாரு. குறிப்பிட்ட நாள்லயே அவர் வந்து அவருக்குன்னு தனி ரசிகர்கள் பட்டாளத்தையே உருவாக்கிக்கிட்டாரு அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம அவர் திட்டி பேசக்கூடிய பேச்சுக்களா இருக்கட்டும், தூத்துக்குடி வட்டார வழக்கா இருக்கட்டும், இதனாலேயே வந்து அனைவராலையுமே ரொம்பவே விரும்பப்பட்ட ஒரு நபரா மாறினாரு. இதுல குறிப்பா சொல்ல போனோம் அப்படின்னா அவர் வந்துட்டு பேப்பர் ஐடியை திட்டி போடக்கூடிய வீடியோவா இருக்கட்டும், அது மட்டும் இல்லாம அதுல பயன்படுத்தக்கூடிய சில வார்த்தைகளா இருக்கட்டும், குறிப்பா வந்து செத்த பைய, நார பைய அப்படின்னு அவர் சொல்லக்கூடிய வார்த்தைகள் மூலமா வந்து ரசிகர்களை வந்து நிறைய உருவாக்கிக்கிட்டாருன்னு சொல்லலாம். அவரோட வீடியோவை பார்க்கறதுக்கு வந்து ரசிகர்கள் ரொம்பவே ஆவலா காத்துக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வந்து அவர் யூடியூப்ல வீடியோ போட்ட கொஞ்ச நேரத்திலேயே வந்துட்டு நிறைய வியூஸ் போயிடும் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு அவரோட வீடியோ பார்க்கறதுக்கு ஃபன்னா இருக்கும், காமெடியா இருக்கும். அவர் வந்து திட்டக்கூடிய வார்த்தைகள் வந்து மனசை புண்படுத்தாத மாதிரி ஒரு வெள்ளந்தியா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே நேரத்துல வந்து ரசிகர்களுமே என்ன பண்ணுவாங்கன்னா அவருக்கு வந்துட்டு கிஃப்ட் அனுப்புற மாதிரி நிறைய அனுப்புவாங்க. அது மூலமா நிறைய கண்டென்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கிஃப்ட் அனுப்புவாங்க. அதே மாதிரி வந்து ஜிபி முத்து வந்து அந்த கிஃப்ட்டுக்கு ரியாக்ட் பண்ற வீடியோஸ் எல்லாமே நிறைய வியூஸ் போகும். அந்த அளவுக்கு ஃபன்னா பண்ணி இருப்பாரு. அதனாலேயே கொஞ்சம் ஷார்ட் டைம்ல ரொம்பவே பிரபலம் அடைஞ்சிட்டார் அப்படின்னு சொல்லலாம். ஒரு டைம்ல வந்து புகழோட உச்சிக்கு போன ஜிபி முத்து வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போனாரு. பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ஜிபி முத்து போனதுமே களை கட்டுச்சு அப்படின்னு சொல்லலாம். அதுல முதல் நாளை வந்துட்டு ஆதாம் ஏவாளை பத்தி கேட்கும்போது அப்படின்னா யாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்ட வீடியோ வந்து ரொம்பவே வைரல் ஆச்சு. அந்த அளவுக்கு ஃபன்னா இருந்துச்சு. அவரு தான் அந்த சீசன்ல வந்து டைட்டில் அடிப்பாரு அப்படின்ற மாதிரி வந்து ரசிகர்கள் எதிர்பார்த்தாங்க. அந்த அளவுக்கு அவருமே அவரோட வேலைகளையுமே கண்டென்ட்டையுமே நல்லா தான் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. அவருக்கு ஆதரவுமே பொதுமக்கள் வந்து நிறையவே கொடுத்தாங்க. இவர் தான் கண்டிப்பா டைட்டில் அடிப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு தான் பேச்சுக்கள் இருந்துச்சு. ஆனா அவரோட குழந்தைக்கு வந்து, அதாவது அவரோட மகனுக்கு உடம்பு சரியில்லை, தனிப்பட்ட காரணங்களுக்காக வந்து நானே வெளியே போறேன், சுய விருப்பத்தின் காரணமா வெளியே போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பிக் பாஸ் வீட்டை விட்டு வந்து ஜிபி முத்து வெளியேறிட்டாரு. இதனால வந்து ரசிகர்கள் கொஞ்சம் அதிருப்தி அடைஞ்சாங்க அப்படின்னு சொல்லலாம். அதே நேரத்துல வந்து ஜிபி முத்துவை வந்து பாராட்டும் தெரிவிச்சாங்க. அதாவது வெற்றி நமக்கு இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுமே தன்னோட குழந்தைக்காக எதுவுமே வேண்டான்னு சொல்லிட்டு வந்துட்டாரு. இப்படி ஒரு தந்தையை பார்க்கவே முடியாது அப்படின்ற மாதிரி வந்து அவரை வந்து தூக்கி வச்சு கொண்டாடினாங்க. இவர் வீட்டை விட்டு வந்ததுனால என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஓகே பரவாயில்ல, இது வந்ததுனாலையும் இவருக்கு தான் டைட்டில் கிடைச்ச மாதிரி அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டாங்க. இதுக்கப்புறம் பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறமா ஜிபி முத்து வந்து குக் வித் கோமாளி ஷோக்கு வந்தாரு. அதுலயுமே அவர் நிறைய ஃபன்னா பண்ணாரு. நிறைய வந்து ரசிகர்களை வந்து ரொம்பவே ரசிக்க வச்சாரு. அவர் வரக்கூடிய ஷோ எல்லாமே வந்து அவ்வளோ ஃபன்னா இருக்கும். எதுக்காக அப்படின்னா அவர் அவரோட வட்டார வழக்குல பேசக்கூடிய விஷயங்களா இருக்கட்டும், மற்றவங்களை திட்டுற விஷயங்களா இருக்கட்டும், இது எல்லாமே பார்க்கறதுக்கு ரொம்பவே காமெடியா இருக்கும். இதனாலேயே வந்து ரசிகர்கள் வந்து ஜிபி முத்து வரக்கூடிய ஷோவை வந்து விரும்பி பார்த்தாங்க. இப்படி இந்த ஷோக்கள்ல வந்துட்டு இருந்த ஜிபி முத்துவுக்கு வந்துட்டு படங்கள்லயுமே வாய்ப்புகள் வந்துச்சு. ஒரு சில படங்கள்லயுமே வந்துட்டு ஜிபி முத்து வந்து நடிச்சிருக்காரு. அப்படி இருக்கக்கூடிய நிலையில இப்ப வந்து ரீசெண்ட் டேஸ்ல வந்து அவரோட இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில வந்துட்டு சில வீடியோக்களை வெளியிட்டு வராரு. அதாவது இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில மட்டும் இல்லாம அவரோட பேஜ்லயுமே வந்துட்டு ஒரு சில வீடியோக்களை வந்து வெளியிட்டு வராரு. குறிப்பா வந்து இப்போ இப்படி இருக்கக்கூடிய நிலையில தான் இந்த சீமான பத்தி அவர் வெளியிட்ட வீடியோ வந்து வைரலா இருக்கு. அது மட்டும் இல்லாம சர்ச்சையா மாறி இருக்கு. சொல்ல போனா கரூர் சம்பவம் நடந்ததுக்கு அப்புறமா ஜிபி முத்து வந்து கொந்தளிச்சு ஒரு வீடியோ வந்து வெளியிட்டிருந்தாரு. அதுல வந்து என்ன சொல்லியிருந்தாருன்னா, இப்ப கரூர் சம்பவம் வந்து எல்லாத்துக்குமே தெரியும். அதாவது விஜய் வந்து பிரச்சாரம் போனப்போ அங்க ஏற்பட்ட கூட்ட நெரிசல சிக்கி
41 அப்பாவி பொதுமக்கள் வந்து உயிரிழந்தாங்க. இது வந்து தமிழகம் மட்டும் இல்லாம நாட்டையே ஒழுக்குச்சு அப்படின்னு சொல்லலாம். இந்த ஒரு விஷயம் வந்து பெரிய சோகமான ஒரு விஷயமா மாறுச்சு. இதனால வந்து இந்த ஒரு சம்பவத்துக்கு எதிரா நிறைய பேர் வந்து கருத்து தெரிவிச்சாங்க. அவங்களோட கண்டனத்தை தெரிவிச்சாங்க. அந்த வகையில தான் ஜிபி முத்துவுமே கரூர் சம்பவம் தொடர்பா ஒரு வீடியோவை வெளியிட்டிருந்தாரு. அந்த வீடியோல என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, விஜய் ரசிகர்களை பத்தி மட்டும்தான் திட்டி அவரோட ஆதங்கத்தை வெளிப்படுத்தி பேசியிருந்தாரு. அதனால வந்து இந்த வீடியோவுமே வந்து கொஞ்சம் வைரல் ஆச்சு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறமா வந்து அவர் நிறைய விஷயங்களுக்கு வந்து வீடியோக்கள் வெளியிட்டு வராரு. அவருக்கு என்ன தோணுதோ கருத்துக்கள் வெளியிடுறது, அவருக்கு என்ன விஷயங்களை பத்தி என்ன பேசணும்னு தோணுதோ அதுக்கான வீடியோக்களை வந்து ஜிபி முத்து வந்து வெளியிட்டு தான் வந்துட்டு இருக்காரு. இப்படி இருக்கக்கூடிய நிலையில தான் இப்ப வந்து சீமான பத்தின ஒரு வீடியோவை வந்து வெளியிட்டிருக்காரு. அதுதான் இப்ப வந்து சர்ச்சையா மாறி இருக்கு. இவர் தெரிஞ்சு பண்றாரா இல்லட்டா தெரியாம பண்றாரா இல்லனா வேணுனே பண்றாரா அப்படின்ற மாதிரி வந்து நிறைய கேள்விகளை எழ வைக்குது அப்படின்னு சொல்லலாம். என்னன்னா, அதாவது விஜய் அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறமா சீமான் பேசக்கூடிய வார்த்தைகள் எல்லாமே விஜய் ரசிகர்களுக்கு வந்து ஆதங்கத்தை ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லலாம். இவங்க வந்துட்டு விஜய்க்கு ஆதரவா வந்து வீடியோக்களை வெளியிட்டு வராங்க. அதே சமயத்துல வந்துட்டு விஜய்க்கு எதிரா யாரெல்லாம் குரல் கொடுக்கறாங்களோ அவங்களுக்கு எதிராகவும் வீடியோக்களை வந்து வெளியிட்டு வராங்க. அதே மாதிரிதான் சீமான் பத்தியுமே வீடியோக்கள் வந்து வெளியிட்டு வராங்க. இப்போ ஜிபி முத்து வெளியிட்டிருக்க வீடியோ வந்து இப்போ சர்ச்சையா மாறி இருக்கு. அதுல வந்து என்ன அப்படின்னா, சீமான வந்து ஒரு கடவுளா சித்தரிச்சு ஆபாச தோணியில வந்துட்டு ஜிபி முத்துவோட குரல் வந்து பின்னாடி வருது. இந்த வீடியோ வந்து விஜய் ரசிகர்கள் தான் வந்து தயார் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லிட்டு வராங்க. விஜய் ரசிகர்கள் வந்து இப்படி எடிட் பண்ண வீடியோவை ஜிபி முத்து வந்து தன்னோட இன்ஸ்டாகிராம் பக்கத்துல ஸ்டோரியில வெளியிட்டிருக்காங்க. இதுதான் இப்போ சர்ச்சையா மாறி இருக்கு. என்ன அப்படின்னா, ஒரு நபரை கடவுளா சித்தரிச்சு ஆபாச தோணியில வந்துட்டு ஜிபி முத்து குரல் கொடுக்கிற மாதிரி அந்த வீடியோல வந்து இடம் பிடிச்சிருக்கு. அந்த நபர் வந்து சீமான வந்து கடவுள் மாதிரி சித்தரிச்சு ஆபாச தோணியில வந்துட்டு ஜிபி முத்தோட பேக்ரவுண்ட் குரல் வந்து வருது. இதுதான் அவர் வந்து இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில வந்து பகிர்ந்திருக்காரு. இதை பார்த்த எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா, எதுக்காக இந்த வீடியோ வந்துட்டு ஜிபி முத்து வந்து பகிர்ந்திருக்காரு, அதுல வந்து ஆபாச தோணி இருக்குங்கிறது அவருக்கு தெரியலையா, அதாவது இந்த வீடியோ பகிர்ந்தது அவருக்கு தெரிஞ்சு பண்றாரா இல்லட்டா தெரியாம பண்றாரா, ஒருவேளை வேணும்னே இப்படி பண்றாரா அப்படின்ற மாதிரி வந்து நிறைய பேர் கேள்வி எழுப்பிட்டு வராங்க. அதாவது ஜிபி முத்த பத்தி எல்லாருமே நல்லபடியா தான் நினைச்சிட்டு இருப்பாங்க. என்ன அப்படின்னா, அவர் வந்து வெள்ளந்தியான மனுஷரு, மனசுல எதையுமே வச்சுக்க மாட்டாரு. அவர் திட்டினா கூட வந்து யாரையுமே புண்படும்படி வந்து திட்ட மாட்டாரு. அவரோட வட்டார வழக்கில் திட்டுறதுனால ஃபன்னா இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் வந்து நிறைய பேர் சொல்லிட்டு வராங்க. இப்படி இருக்கக்கூடிய நிலையில தான் இந்த ஆபாசமான ஒரு வீடியோ வந்து வெளியிட்டதுனால வந்து எதுக்காக இந்த வீடியோ வந்து இவர் வெளியிடணும், இது தேவையில்லாத வேலை தானே அப்படின்ற மாதிரி வந்து நிறைய பேர் வந்து கருத்துக்களை சொல்லிட்டு வராங்க. அதே நேரத்துல வந்து நிறைய கேள்விகளுமே எழுந்திருக்கு. இப்போ இந்த வீடியோவை வெளியிடுவதற்கான காரணம் என்ன அப்படின்ற மாதிரியும் கேள்வி எழுந்திருக்கு. அதே சமயத்துல வந்து விஜய் ரசிகர்களான விர்ச்சுவல் வாரியர்ஸ் வந்துட்டு சீமான பத்தி நிறைய வீடியோக்களை வந்து வெளியிட்டு வராங்க. அதாவது விஜய்க்கு ஆதரவா வந்து வீடியோக்களை வெளியிட்டு வராங்க. அதே சமயத்துல வந்து சீமான கொஞ்சம் தாக்குற மாதிரியுமே வீடியோக்களை வந்து வெளியிட்டு வராங்க. இதை வந்து நம்ம இன்ஸ்டாகிராம், யூடியூப்ல எல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். சோ அதே நேரத்துல ஜிபி முத்து வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த வீடியோவும் கொஞ்சம் வந்து பரபரப்பா பேசப்பட்டு வருது, சர்ச்சையாவும் மாறி இருக்கு. சோ இந்த வீடியோவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஜிபி முத்து இந்த வீடியோவை வந்துட்டு ஸ்டோரியில பகிர்ந்ததை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அது சரியா அப்படின்னு நினைக்கிறீங்களா அப்படிங்கிறத பத்தி உங்களோட கருத்துக்களை மறக்காம பதிவிடுங்க.